அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சக்தி எஃப்எம்மின் 27வது பிறந்த நாள். எனவே சக்தி எஃப்எம்முக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நானும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற மாதிரி நான் சக்தி எஃப்எம் எப்பொழுதும் மக்களின் மனதில் முதல்நிலையாக, அதே போன்று உலகெங்கிலும் முதற்தர வானொலியாக தொடர்ச்சியாக மிளிந்து கொண்டிருக்கு. எனவே வாழ்த்துக்கள் சக்தி எஃப்எம் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள். இவ்வளவு காலம் எங்களோட கொமெண்ட்ரி பாக்ஸை வந்து நீங்கள் பாட்காஸ்ட் மூலமாக பார்த்து வந்தீங்க. இனிவரும் காலங்களில் இதை வந்து நீங்கள் பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டி ஊடாக நமது புதிய யூடியூப் சேனல் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டி யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய எல்லா வீடியோக்களையும் அங்கே நாங்கள் காட்சிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கலாம். எனவே அங்கே போய் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே கூடைக்குள்ளே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்களும் அங்கே தான் வரப்போகிறோம் இல்லையா? எனவே பின்தொடருங்கள், எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்பதையும் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகிறோம். இனி நாங்கள் விஷயத்துக்கு வரலாம். ராஜ், சொல்லுங்கள், என்ன விஷயம் இருக்குது கதைக்கிறதுக்கு சூடாக இந்த வீக்கில்? நிறைய இருக்கு. இந்தியா பற்றி பேசணும், இலங்கையை பற்றி பேசணும், தென்னாப்பிரிக்கா பற்றி பேசணும், ஐபிஎல் பற்றி பேசணும். முதல்ல எதை பேசலாம்? முதல்ல நாங்கள் எங்களோட நாட்டுக்கு முதலிடம் கொடுப்போம். இலங்கையை பற்றி பேசியிருப்போம். சரி, இலங்கை அணி பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டது 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுவதற்காக. இந்த 3 போட்டிகளிலும் முழுமையாக தோல்வியடைந்தது 3-0 என்ற அடிப்படையில். ஒயிட் வாஷ் அடிப்படையில் தோல்வி அடைஞ்சாங்க. இதுக்கு பின்னுக்கு நிறைய காரணம் இருக்குது. நீங்கள் தான் ஒவ்வொன்றா சொல்லுங்கள். குறிப்பாக முதலாவது போட்டி விளையாடிய பின்னர் விளையாடுகின்ற போது அங்கே ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றது. அதன் பின்னர் 2வது 3வது போட்டியில் நாங்கள் விளையாட மாட்டோம், உடனடியாக நாட்டுக்கு திரும்ப போகிறோம், பாதுகாப்பு இல்லையான்னு சொல்லி பல இலங்கை வீரர்கள் இலங்கை கிரிக்கெட்டுக்கு முறையிட்டார்கள். இலங்கை கிரிக்கெட் தலையிட்டு இல்லை அப்படி இயலாதுன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தாங்க. அதுக்கு இலங்கை கிரிக்கெட் என்ன சொன்னுச்சு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு, அப்படியும் நீங்கள் இங்கே வாரீங்கன்னு சொன்னால் வார வீரர்கள் மீது விசாரணை நடத்தப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதே வேளையில் மாற்று வீரர்களை நாங்கள் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னது பின்னர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. எனவே நாங்கள் தொடர்ந்து விளையாடுகிறோம் என்று 2வது 3வது போட்டிகளில் விளையாடினார்கள். ஆனால் அந்த 2வது 3வது போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்தது இலங்கை அணி. உண்மையாக வீரருக்கு இடையில் ஒற்றுமை இல்லையா அல்லது வீரர்கள் தெரிவில் குழப்பம் இருக்கா எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. சனத் ஜெயசூர்யா ஹெட் கோச்சாக இருக்கிறார். இருந்தாலும் இந்த ஒயிட் வாஷ் வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை எங்களுக்கு கொடுத்துருந்தேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்ணி அனுப்பியிருந்தோம் இலங்கையில் வச்சு. அதுவும் பாகிஸ்தானில் போயிட்டு அதுவும் சுழல் பந்துக்கு சாதகமான ஒரு பிச்சில் ஆடும் பொழுது எங்களோட வீரர்கள் சிறப்பாக ஆடி இருக்கலாம். குறிப்பாக இலங்கை அணி சார்பாக 2 வீரர்கள் தான் அரை சதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதுவும் ஜனித் லியனகே, மற்றது வனிந்து ஹசரங்க. முக்கியமான துடுப்பாட்ட வீரர்கள் எல்லாம் சொதப்பினார்கள். பேத்தும் நிசங்க, குசல் மெண்டிஸ், அதே போன்று சதீர சமரவிக்ரம, அணித்தலைவர் சரிச்சா அசலங்க, இப்படி நிறைய முக்கியமான வீரர்கள் சொதப்பி இருந்தார்கள். சகலதுறை ஆட்டக்காரர்கள் 2 தான் இந்த அரை சதத்தை கூட பெற்றிருந்தார்கள். எனவே இப்போது தொடர்ந்து இலங்கை அணி, ஜிம்பாப்வே அணி, அதே போன்று பாகிஸ்தான் அணியுடனான T20 போட்டிகள் விளையாட இருக்கின்றது. சரித் அசலங்க தான் தொடர்ந்து அணி தலைவராக இருந்தார் T20. ஆனால் அவருக்கு காய்ச்சல் என்று சொல்லி மயூரன், இது நான் நம்புற மாதிரி இல்லை. காய்ச்சல இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்க ராசா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்களா? அவரையும் அசித்த பெர்னாண்டோவை மீண்டும் இலங்கைக்கு அழைத்திருக்கின்றார்கள். எனக்கென்றால் இது சந்தேகம். நீங்கள் சொன்னது போல காய்ச்சல் வரக்கூடிய வாய்ப்போ அல்லது ஏதாவது ஒரு வைரஸ் தாக்கமோ இல்லை. என்னன்னு சொன்னால் இவர்களது ஃபோம் வந்து மிக சிறப்பாக இல்லை. கடந்த 1 வருஷமாக சரித் அசலங்க ஓட்டங்களுக்குள்ளே வரவே இல்லை. இப்போ மீண்டும் அந்த அணித்தலைவர் பதவி தசுன் சானக்கு போயிருக்கு. அதிர்ஷ்டமான சானகாவுக்கு 7ஆம் நம்பர் ஜெர்சியை அவர் போய் சேர்ந்திருக்கிறது. தசுன் சானகா பற்றி சொல்ல வேணும். ஏற்கனவே ஒரு முறை பாகிஸ்தானுக்கு இலங்கை அணி போன போது தசுன் சானகா தான் அணித்தலைமை ஏற்றார். முதலாக இலங்கை அணி குறிப்பாக நீண்ட காலத்துக்கு பிறகு போன ஒரு அணி என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவு அணிகளை பொறுத்தவரையில் அப்போது பல வீரர்கள் போக மறுத்தார்கள். திசர பிரேராஜ், தசுன் சானகா எல்லாம் போயிருந்தார்கள். அப்போ தசுன் சானகா சென்று பாகிஸ்தானியை துவம்சம் செய்துவிட்டு வந்தார். இந்த முறை அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில வேளை இது ஒரு லாங் டேர்ம் பிளானா அல்லது சரித் அசலங்குக்கு உண்மையாக சுகம் இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது, மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் தெரியும். நான் நினைக்கிறேன் தூக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கேப்டன்சியில். நான் நினைக்கிறேன் இந்த தொடரில் சிறப்பாக சாதிச்சா எதிர்காலத்தில் இலங்கை அணியின் நிரந்தர தலைவராக T20 போட்டிகளுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்று சொன்னால் அவர் சகலதுறை வீரர். சரித் அசலங்க சில போட்டிகள் ஒருநாள் போட்டிகளுக்கு பொருத்தமானவராக தெரிகிறார். ஆனால் T20 போட்டிகளுக்கு அவரது சராசரியும் குறைவு, ஓட்டங்களும் பெறுகிறார் இல்லை, அரை சதங்களையும் அடிக்கிறார்கள். T20 போட்டிகள் வேகமாக ஓட்டங்களை பெற வேண்டும். ஓடுவதிலும் ஒரு சிக்கல் இருக்குது. நிறைய பேர் சொல்லி தான் அவருடைய உடல் எடை கூட அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எப்படி தெரியுது? பார்க்க அப்படி தான் இருக்குது. அதே வேளையில் தனிப்பட்ட வகையில் பார்க்கின்ற போது எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காத ஆள், நல்ல நடத்தை உள்ள வீரர். ஆனால் அவற்றை துடுப்பாட்ட சராசரி காணாமல் இருக்கிறது. ஒரு கெப்பனு கொடுத்தா பிறகு வந்து சிறப்பாக விளையாடுவாங்க. நல்லது நடக்கும், பார்ப்போம், நாங்களும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே வேளையில் வனிந்து ஹசரங்கவும் உபாதைக்கு உள்ளாகி இருக்கிறார். துஷ்மந்த சமீர உபாதைக்கு உள்ளாகி இருக்கிறார். எனவே சுழற்பந்து வீச்சாளர் ஒருவருக்கு மாற்றீடாக விஜயகாந்த் வியாஸ்காந்த் அணிக்கு வருகிறார் என்று இலங்கை கிரிக்கெட் அறிவித்ததை குழாமில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். விளையாட வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தால் அது கேள்விக்குறி தான். எனவே அது பற்றின பெரிய விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் விளையாடுவார் என்று சொல்லி விளையாடாவிட்டால் எங்களுக்கும் ஏமாற்றமாக இருக்கும். ஆனால் அவர் குழாமுக்கு வந்தது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. என்று சொன்னால் நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் பேசக்கூடிய ஒரு வீரர் அணிக்கு வருகின்றார். அதுவும் T20 அணிக்கு குழாமில் இடம் பிடித்திருக்கிறார் என்பது பெருமையான விஷயம். பல காலமாக உள்ளூர் போட்டிகள், அதே போன்று ஐபிஎல் போட்டிகளும் விளையாடினார். அதே போன்று LPL போட்டிகளும் சிறப்பாக விளையாடி இப்போது தனக்கான ஒரு இடத்தை
ஏற்படுத்தி இருக்கின்றார் தேசிய அணியை பொறுத்தவரையில். முரளிதரனுக்கு பிறகு மீண்டும் தமிழ் பேசக்கூடிய ஒரு வீரராக இவர் T20 அணிக்குள்ளே வந்திருக்கிறார். சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பு கிடைச்சால் எங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருப்போம். இன்றைய போட்டியில் வனிந்து ஹசரங்க 50க்கு 50 விளையாடலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் உபாதை கொஞ்சம் குணமடைந்திருக்கிறதாம். மயூரன் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம். சரி, அவரை 50-50ன்னா கொஞ்சம் உட்கார வைங்க, பாவம் இல்லையா, அவர் ரெஸ்ட் எடுக்கணும் தானே. எங்கட தமிழ் பொடியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். சரி, எது எப்படியாக இருந்தாலும் இந்த தொடரை இலங்கை சிறப்பாக வெற்றி கொண்டால் சிறப்பானதாக அமையும், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இலங்கை அணிக்குள் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. நாட்டுக்கு வந்த அப்புறம் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரும். நாங்கள் எதிர்பார்க்கிற விஷயம் என்னவென்று சொன்னார் ராஜ், அடுத்த T20 போட்டியில் ஒரு சிறந்த அணி ஒன்று வர வேண்டும். உண்மையான விஷயம். 2026ஆம் ஆண்டு T20 உலகணும் இலங்கையிலும் சில போட்டி நடைபெற தயாராக இருக்குது. இந்த அருமையான வாய்ப்பை நாங்கள் பறிகொடுக்க கூடாது. அடிச்சு புடிச்சு கப்பை தூக்கணும். எனவே பொறுத்து பார்ப்போம். மாற்றங்கள் பல நிகழும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த போட்டி முடிந்து வந்த பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இலங்கை அணியும் இந்திய அணியும் ஃபைனல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி பாகிஸ்தான் அணி. இல்லை, இலங்கை அணியை பற்றி கேட்டிருந்தார். இலங்கை அணி சிறப்பாக விளையாடும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு உத்வேகம் காட்டுறாங்க. என்னென்னு சொன்னால், இப்போ சரித் அசலங்கையே கேப்டன்சியில் தூக்கின பிறகு அவருக்கு ஒரு கில்ட்டி இருக்கும் இல்லையா, நான் சிறப்பாக வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிற மாதிரி. சரி, பொறுத்து பார்ப்போம். அப்படி நாங்கள் இந்தியாவுக்கு போகலாம். கௌதம் கம்பீரின் ஆடுகளம் என்ன மாறி போச்சு? மயூரன், கௌதம் காம்பீரை பற்றி நான் கதைப்பதால, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு ஏசி கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் அவரை பற்றி ஏசுறீங்க அப்படின்னு சொல்லி. என்ன செய்யணும், நாங்கள் சொல்கிறது நடக்கிறது சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் எங்களுக்கு சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளம் வேணும் என்று கேட்டார்கள், கொடுத்தார்கள். ஆனால் சாதித்தது தென்னாப்பிரிக்கா. அது என்னென்னு மயூரன், ஒரு 3-4 சுழற்பந்து வீச்சாளரை வச்சு நீங்கள் விளையாண்டு தோல்வி அடைந்தால் அது மிகப்பெரிய ஏமாற்றம். அதுவும் மைதானம் நாங்கள் கேட்டது மாதிரியே தான் அந்த மைதான பராமரிப்பாளர் செய்து கொடுத்துருக்கிறான்னு சொல்லி கௌதம் காம்பீர் சொல்லியிருக்கிறார். அதுவும் 4வது சுழற்பந்து வீச்சாளரான வாஷிங்டன் சுந்தரை 2ஆம் இன்னிங்ஸில் பயன்படுத்தவே இல்லை. துடுப்பாட்டத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த ஈடன் கார்டன்ஸில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணது பெரிய விஷயம் ஆயிரம். அதுவும் வந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகு இந்திய மண்ணில் தென்னாப்பிரிக்கா தொடர்முறை கைப்பற்றி இருக்கிறது. இந்திய அணியின் துடுப்பாட்ட வரிசை துவம்சம் செய்யப்பட்டது தென்னாப்பிரிக்க அணியின் சுழற்பந்து வீச்சாளர்களால். குறிப்பாக கேசவ் மகாராஜ், அதே போன்று ஹாமர் மிக சிறப்பாக பந்து வீசுகின்றார்கள். இருவரும் தென்னாப்பிரிக்க அணி சார்பாக நல்ல ஒரு எழுச்சி பெற்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அதை விட இன்னும் ஒரு வேற நாங்கள் சொல்லணும், அணித்தலைவரான பவுமா பேர் வாய்க்கில் வராட்டி கோச்சு கொள்ளாதீங்க. குறிப்பாக அவர் பெற்றுக்கொண்ட அரை சதம் தான் அந்த போட்டியிலே ஒரு வீரரால் இந்த 4 இன்னிங்ஸிலும் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரை சதம். அது அரை சதம்னு சொல்லக்கூடாது, சதத்துக்கு இணையான ஒரு அரை சதம். ஏன்னா 100 பந்துகள் அவர் கடந்திருந்தார். ஒவ்வொரு வருகின்ற வீழ்த்தப்படுகின்ற விக்கெட்டுகளுக்கு பிறகு வருகின்ற வீரர்களோடு இணைந்து இணைப்பாட்டமாக பெற்றுக்கொண்ட அந்த ஓட்டு எண்ணிக்கை தான் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற வைத்தது. அவர் ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனை யாருமே பெருசாக பேசப்படவில்லை. டெம்பா பவுமாவையும் யாரும் பெருசாக பேசுகிறார்கள் இல்லை. மயூரன், சாதனைன்னு சொன்னீங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் அன்லக்கி டீம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ உமன்ஸில் வந்து உலகின இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தாங்க, மென்ஸில் வந்து T20 வேர்ல்ட் கப் இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தாங்க, டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இறுதிப் போட்டிக்கு வந்து கைப்பற்றியிருந்தாங்க சாம்பியன்ஷிப்பை. அணிக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் நடைபெற்று கொண்டு இருக்கு. அவங்களுக்கு ஏதோ செய்கிறாங்க, அணி சிறப்பாக விளையாடுது. நட்சத்திர வீரர்களோ அல்லது அனுபவம் வாய்ந்த வீரர்களோ இல்லாவிட்டாலும் இளம் வீரர்கள் வருகின்றார்கள். சராசரியான ஒரு பங்களிப்பை அந்த அணிக்கு வழங்குகின்றார்கள். எய்டன் மார்க்கமாக இருக்கலாம் அல்லது பவுமாவாக இருக்கலாம். பவுமா பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்க அணிக்காக இதுவரை 11 போட்டிகளுக்கு அணித்தலைமை வைத்திருக்கிறார். எந்த ஒரு போட்டியிலும் தோல்வி அடையவில்லை. டெஸ்ட் போட்டிகளில் ஒரே ஒரு போட்டி மட்டும்தான் வெற்றி தோல்வியற்ற நிலையில் முடிவடைந்திருக்கிறது என்று சொன்னால் அவற்றை திறமையையும் பாருங்கள், அவர் அணியை வழிநடத்துகிற விதத்தையும் பாருங்கள். 10-11 டெஸ்ட் போட்டியில் 10 போட்டியில் வெற்றி பெறன்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. அதுவும் பலம் வாய்ந்த அணிகள் எல்லாத்தையும் அடித்து துவசம் செய்துட்டு வந்திருக்கிறார். இப்போ 2வது போட்டி இடம்பெற இருக்கிறது. 2வது போட்டியில் சுப்மன்கள் விளையாட மாட்டார் என்று பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. 1வது போட்டியில் அவருக்கு கழுத்து பகுதியில் உபாதை ஏற்பட்டு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு இப்போது வைத்தியசாலைந்து வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார். இருந்தாலும் அவர் 2வது போட்டியில் விளையாடுவதற்கான வாய்ப்பு குறைவு. சாய் சுதர்சனுக்கு அந்த வாய்ப்பு போகக்கூடிய சான்சஸ் இருக்கின்றன. மயூரன், இப்போது கௌதம் காம்பீரை பற்றி சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் அவரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு மீடியா முன்னுக்கு பேச தெரியாது, பிச்சை செலக்ட் பண்ண தெரியாது, வீரராக மேலே கிளை மாற்றி கொண்டிருக்கு, நீங்கள் என்ன தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏசி கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்கும் எதிர்காலத்தில்? இப்போ அவர் சொல்லியிருக்காருன்னா, துடுப்பாட்ட வீரர்களை கொஞ்சம் பதம் பார்த்துருக்கிறார். எங்களோட துடுப்பாட்ட வீரர்கள் பொறுமையாக விளையாடவில்லை, ஆடுகளத்தை புரிந்து விளையாடவில்லை. நாங்கள் கேட்ட மாதிரியே சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக ஆடுகளம் வழங்கப்பட்டது, பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயற்பட்டார்கள், ஆனால் துடுப்பாட்ட வீரர்கள் சாதிக்கவில்லையே என்று பேசியிருக்கிறார். அது இந்தியா மண்ணில் இந்தியா சுழற்பந்து வீச்சாளர்கள் சமாளிக்கிறது ஒவ்வொரு அணிக்கும் கஷ்டமாக இருக்கும். அவங்கள வந்து அடித்து தோசம் செய்யணும்னு சொன்னால் சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளோ பெரிய டீமாக இருக்கும். எனவே எது எப்படியாக இருந்தாலும் இந்தியாவை துவம்சம் செய்திருக்கிறது. அடுத்த போட்டியிலும் ஏதோ ஒரு ஆபத்தொன்று இந்தியாவுக்கு இருக்கிறது. இப்போ ரிஷாட் பந்த் தான் அணியின் தலைமையை பொறுப்பை நடத்த போகிறார் என்று சொன்னார். சுப்மன்கள் வராத பட்சத்தில் சில வேளை
சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் தேவ்தத் படிக்கலுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம். வாய்ப்பு வழங்கப்பட்டாலும் அவர் சிறப்பாக செய்வார்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறி தான். முதற்தர போட்டிகள் சிறப்பாக செயற்படுகின்றன. ஆனால் சாய் சுதர்சன் அணியோடு நீண்ட நாட்களாக பயணித்துக் கொண்டிருந்தார் பல தொடர்களுக்கு. இங்கிலாந்து தொடரிலும் அணியில் இடம்பெற்று விளையாடியிருந்தார். எனவே அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும். அதேவேளை நிதிஷ்குமார் ரெட்டியை மீண்டும் அணிக்கு அழைத்திருக்கின்றார். அவரை நீங்கள் இன்னும் எடுக்கல, எங்களோட ஹர்ஷித் ராணாவை எடுத்திருப்பீங்களே. இப்போதைக்கு இல்லை, அவரை வச்சிருக்காங்க. ஒரே அடியா எடுத்த அப்புறம் ஒரே நீங்கள் பேசிட்டீங்க கம்பீர. நீங்கள் தான் கம்பீருக்கு எதிரான ஆளாக இருக்கிறீங்க ராஜ். உண்மையாக மாயிரன் எதிரான ஆளுன்னு சொல்வதை விட அவருடைய சில முடிவுகள் கேள்விக்குறியாக டீமில் இருக்க பேட்டிங் ஓடுற தலைக்கெல்லாம் மாற்றி கொண்டு இருக்கின்றார். யார் எப்போ வருவான்னு சொல்லி ஒன்றுமே புரியலை. நான் நினைக்கிறேன் அவருக்கு இன்னும் ஒரு சிறிது காலம் தான் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நான் கீழே அவ்வளோ பெரிய தூக்கிட்டாங்க. என்ன செய்கிறது, பொறுத்து பார்ப்போம் இந்தியா எப்படி போகுதுன்னு சொல்லி. எனக்கென்றா அடுத்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பும்ராவையும் சிராஜையும் நம்பி முடியாது. குல்தீப் யாதவுக்கும் ஜடேஜாவுக்கும் சுழற்பந்து வீச்சில் அவ்வளவு சாதிப்பதற்கான வாய்ப்புகள் அடுத்த போட்டியில் இருக்குமா என்பது கொஞ்சம் கேள்வியாக தான் இருக்குது. கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி, நாங்கள் பார்க்கலாம். அப்படியே மயூரன், அடுத்து எங்கே போகிறோம்? பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் ஐபிஎல் பக்கம் நாங்கள் போகலாம். ஏன்னு சொன்னால் ஐபிஎல்லில் நாங்கள் சொல்லியிருந்தோம் சஞ்சு சாம்சனை சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்க போகிறது, ரவீந்திர ஜடேஜாவை அனுப்ப போகிறதுன்னு சொல்லி அது நடந்து விட்டது. நாங்கள் 2-3 வாரங்களுக்கு முதலே உறுதிப்படுத்திட்டோம். அது நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் செஞ்சது பெரிய துரோகம். சென்னை சூப்பர் கிங்ஸ் செஞ்சது பெரிய துரோகம். ஆனால் ரவீந்திர ஜடேஜாவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு போகிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை முன்னரே நடைபெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆனால் பெருசாக அவர் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. கவலை இல்லை. அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அங்கே போய் போயிருக்கிறார். அதில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, தோனி ரவீந்திர ஜடேஜாவோட பேசியிருக்கிறாராம். இப்போ தோனி சொன்னாராம், இப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அணியிலேருந்து சில வேளை உங்களை கலட்டி விட்டுறதுக்கு முன்பாகவே நீங்கள் இன்னொரு அணியை நோக்கி பயணிச்சா நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாக பொய்யானே எங்களுக்கு தெரியாது. அதே வேளையில் இலங்கையின் சில வீரர்களும் ஒவ்வொரு அணிகளும் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸிலிருந்து மதீச பத்ரன நீக்கப்பட்டிருக்கிறார். இது நீங்கள் செஞ்சது 2வது பெரிய துரோகம். ஏனெண்டா மதீச பத்ரனுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. போன வருஷம் மும்பை இந்தியன்ஸ் வந்து மதீச பத்ரன் கிட்டத்தட்ட 12 கோடிக்கு கேட்டிருந்தாங்க. மதீச பத்ரனா அந்த ஒப்பரை நிராகரிச்சுட்டு இல்லை நான் சென்னைக்காக விளையாடுன்னு சொல்லியிருந்தேன். இந்த முறை கலட்டி விட்டுட்டீங்க. பாவம் இல்லையா? இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் இந்த 2 அணிகளில் ஏதாவது ஒரு அணி வாங்குவதற்கு போட்டி போட போகிறது. 15 கோடியை கூட தாண்டலாம். அதே வேளையில் இன்னும் ஒரு வீரர் பார்த்தால் வனிந்து ஹசரங்க, மகேஷ் தீக்ஷண, இந்த வீரர்களையும் ராஜஸ்தான் அணி இப்போது வேண்டாம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கலட்டி விட்டுருக்கிறான். அதை விட பெரிய விஷயம் ஏன்னா பல நூற்றாண்டுகளாக கொல்கத்தாக்காக விளையாடிய ஆண்ட்ரூ ரசல் அவரையும் கலட்டி விட்டுட்டாங்க. அதே வேளையில் வெங்கடேஷ் ஐயர் 23-24 கோடிக்கு வாங்கப்பட்டவர் கொல்கத்தாவுக்காக, அவரையும் கலட்டிட்டா நீங்கள் போங்க ராசா அப்படின்னு. கிளென் மேக்ஸ்வெல் பஞ்சாப்லேருந்து கலட்டினா. இப்படி பிரபலம் வாய்ந்த வீரர்களை எல்லாம் இப்போது அணியிலிருந்து நீக்கப்பட்டுகின்றார்கள். இதன் மூலமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 43.4 கோடி இந்திய ரூபாய் இருக்கிறது பல வீரர்களை வாங்குவதற்கு. அதே நேரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சஞ்சு சாம்சன் எடுத்ததுக்கான ரீசன் சிலவில் அவருக்கு அணி தலைமை பொறுப்பு வாங்கப்படலாம். சிறப்பாக விளையாண்டால் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். லக்னோ அணியிடம் 22.95 கோடி ரூபாய் இருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸிடம் 11.5 கோடி ரூபாய் இருக்கிறது. பஞ்சாப்ல பெருசாக யாரையும் கலட்டி விடலை, பெர்ஃபார்ம் பண்ணாதாக தான் கலட்டி விட்டுருக்காங்க. மும்பை இந்தியன்ஸிலும் பெருசாக அங்கே கலட்டி விடப்படலை. அதே ஹைதராபாத்லேருந்து கலட்டி விடப்பட்டிருக்கிறார். அதுபோல் டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து டுப்ளசியை நீக்கியிருக்கின்றார்கள். அவர்களிடம் இப்போது 21.8 கோடி ரூபாய் இருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸில் மகேஷ் தீக்ஷண மற்றும் ஹசரங்க ஆகியோர் தான். அவர்களிடம் 16.5 கோடி இருக்கிறது. அடம் சம்பாவை சன்ரைசர்ஸ் அணி நீக்கி இருக்கிறது. பெட் கமின்ஸ் தான் அணி தலைவராக இருக்கிறார். ஏன் நீக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும். சம்பவம் பெருசாக 1-2 போட்டிகளை தான் விளையாடுறாரு. அதுக்கு பிறகு பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா. தசுன் சானகாவையும் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு அவர் இருக்கிறாரா? இருக்கிறார். இப்போ குயின்டன் டீகாக், ஆண்ட்ரூ ரசல், ஆண்ட்ரிச் நோக்கியா, ரவுமனுல்லா குர்பாஸ் என்று அதிகமான வீரர்களை நீக்கியிருக்கிறது கொல்கத்தா அணி. அவர்கள் 64.3 கோடி ரூபாய் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா கொல்கத்தா அணி இப்போ கௌதம் காம்பீர் தலைமை பயிற்சியாளராக இருந்த நேரத்தில் சிறப்பாக செயல்படுது. அதுக்கு பிறகு நீங்கள் போன வருஷம் ஸ்ரேயாஸ் ஐயரையும் கலட்டி விட்டுட்டீங்க. அதுக்கு பிறகு போன வருஷம் சிறப்பாக விளையாடலை. இப்போ அணி வீரர்களை நீக்கி புது அணியை கட்டமைக்க தயாராக இருக்கிறாங்கன்னா தலைமை பயிற்சியாளர் யாருன்னு தெரியும் தானே கொல்கத்தாக்கு? சொல்லுங்களேன். இவர் எங்களுடைய என்ன பேர், ரோஹித் சர்மாவுடைய துடுப்பாட பயிற்சியாளர் இருக்கக்கூடிய நாயர், அவருடைய பேர் ஃபுல்லாக வருது, அபிஷேக் நாயர். அதே வேளையில் ஷேன் வாட்சனும் வந்து இப்போது உதவி பயிற்சியாளராக இணைந்து கொள்கின்றார் ஐபிஎல் போட்டிகளில். பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. லிவிங்ஸ்டனை பொறுத்தவரையில் அவர் ஆர்சிபி அணியில் நீக்கப்பட்டிருக்கின்றார். மும்பை இந்தியன்ஸ் அணியில் பெரிதாக யாரும் இல்லை, வெளிநாட்டு வீரர்கள் முஜிபுர் ரஹ்மானை மட்டும் சொல்லிக்கொள்ளலாம். எனவே இப்படியாக இருக்கின்ற வேளையில் மீண்டும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு தலைமை பயிற்சியாளராக நம்மவர் குமார் சங்கக்கார நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாவம், அவர் எத்தனை முறை தான் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்படுவார். குறிப்பாக ராகுல் டிராவிட் தான் இவ்வளவு காலம் கடந்த ஐபிஎல் பருவ காலத்தில் இருந்தால், ஆனால் அவரது பருவ காலத்தில் அவரது தலைமை பயிற்சியாளர் பதவியில் பெரிதாக அந்த அணி சாதிக்கவில்லை. குமார் சங்கக்காரை பொறுத்தவரை
2021ஆம் ஆண்டு முதல் தலைமை பயிற்சியாளர் செயற்பட்டார். அந்த வேளையில் 7ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டது அந்த அணி. அதன் பின்னர் 2022ஆம் ஆண்டு ரன்னர்ஸ் அப் ஆனது. அதன் பின்னர் 2023ஆம் ஆண்டு 5ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டது. அதன் பின்னர் 2024இல் தகுதி சுற்று வரை முன்னேறியிருந்தது. அதன் பின்னர் மாற்றங்கள் நிறைய நடந்தன. எனவே இம்முறை IPL பெரும் சூடு பிடிக்கப் போகிறது. சரி, அதே நேரத்தில் ஏலம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற தயாராக இருக்குது. அந்த ஏலத்தில் நாங்கள் பார்க்கலாம் யார் யார் எந்தெந்த அணிக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி. எனவே எங்களுடைய எதிர்பார்ப்பு இலங்கை வீரர்கள் அதிகமாக இடம்பெற வேண்டும். 16ஆம் தேதி ஏலம் இடம்பெற இருக்கிறது. எனவே ஏலமும் வெளிநாட்டில் தான் நடைபெறப் போகிறது. பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. மயூரன், இப்போ ஏலத்துக்கு எனக்கு வர டைம் கிடைக்காது, நீங்கள் ஒருக்கா போயிட்டு பார்த்துருவாங்கண்ணா. விசா எல்லாம் எடுத்து பாஸ்போர்ட் எல்லாம் காசெல்லாம் தந்தீங்கன்னா போயிட்டு வரலாம். எனவே ஒரு விறுவிறுப்பான ஏலமாக, மினி ஏலம் தான், ஆனால் விறுவிறுப்பான ஒரு ஏலமாக இடம்பெறப் போகுது இந்த IPL ஏலம். எனவே நாங்களும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். அந்த விவரங்கள் கிடைத்தவுடன் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். அடுத்து எங்கே போக போகிறோம்? எங்கே போக போகிறோம்னா நீங்கள் தான் சொல்லணும் எங்கே போக போகிறோம். ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையான ஆஷஸ் போட்டிகள் ஆரம்பமாக இருக்கிறது. அதே வேளையில் மிக சிறப்பாக இன்னும் பல தொடர்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அயர்லாந்து அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் 2வது போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பற்றிய ஸ்கோர் விவரங்களையும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் மயூரன், இப்போ முக்கியமான விஷயங்களை நாங்கள் கதைச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே வேளையில் முஷ்ஃபிகுர் ரஹீமை பற்றி சொல்ல வேண்டும். அவர் தனது 100வது போட்டியில் விளையாடி கொண்டிருக்கிறார். பங்களாதேஷ் சார்பாக அதிக போட்டிகளில் விளையாடிய வீரராக இப்போது முஷ்ஃபிகுர் ரஹீம் இடம் பிடித்திருக்கிறார். 100வது போட்டியில் விளையாடிய முதல் வீரராக அவர் தன்னை சாதனை புத்தகத்தில் பதித்திருக்கிறார். சரி, வாழ்த்துக்கள் முஷ்ஃபிகுர் ரஹீம் அவர்களுக்கு. அதே நேரத்தில் இப்போது நாங்கள் இந்த பொட்காஸ்ட்டை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்தாயிட்டு. சரி, மீண்டும் எங்களுடைய சக்தி எஃப்எம்னுடைய சொந்தங்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. எனவே இன்று தொடக்கம் பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டி ஊடாக எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு செய்யுங்க. அடுத்த வாரமும் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களோடு சந்திப்போம். சரி, எனவே கமெண்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பயப்படாமல் கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சரி, விடைபெறுவது என்று உங்கள் அன்பின் SMR ராஜ்குமார், என்று உங்கள் அன்பின் CK மயூரன். நன்றி.